உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். நம்ம ஆளுங்களும் இஷ்டத்துக்கு ஒரு ஒரு கட்டிட்டு போய்கிட்டு நம்ம தெய்வத்தை அவமானப்படுத்துறதும் சரியில்லை. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம மாயிக்காவோட கருத்து மட்டும் இல்லை, நம்ம ஒருமித்துல உள்ள கருத்து. ஆனால் சில ஒரு போற வர அஞ்சிரிங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளோட பிரச்சனையே என்னமோ அவங்களுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருவோம். நேற்று ஸ்லாங்கூர் மாநிலத்தில் உள்ள தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு இடையிலான சதுரங்க போட்டி சிறப்பாக நடைபெற்றது. ஷாலாமில் உள்ள சுங்கே ரங்காம் தமிழ் பள்ளி மண்டபத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்ற இதில் 548 மாணவர்கள் கலந்து கொண்டு தமது திறமையை வெளிப்படுத்தினர். ஸ்லாங்கூர் மாநில மாய்கா மற்றும் தலைமை ஆசிரியர் மன்றம் வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியை மாய்காவின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றினார். உங்களுக்கு எப்படி சிந்திக்கிறது ஒரு விளையாட்டிலே நீங்க கத்துக்கிறது, இது ஒரு முக்கியமான விளையாட்டு. எது எது ஸோ முதல் இப்போ டிசிப்ளின், ரெண்டாவது எப்படி சிந்திக்கிறது. எதிரி நம்ம சிந்திக்கிறது மட்டும் என்ன நடத்த போறோம்னு இல்லை, நம்ம வாழ்க்கையில என்ன சிந்திச்சு செய்ய போறது மட்டும் இல்லை, மற்றவங்க என்ன நினைப்பாங்க, எதிரி எப்படி என்னத்தை யோசிக்கிறாரு, என்ன செய்ய போறாரு, எல்லாமே சொல்லி கொடுக்குற ஒரு விளையாட்டு. அப்ப நீங்க நினைக்கிறது மட்டும் இல்லை, உங்களுக்கு எதிர்ப்பா இருக்கிறவர்கள் வாழ்க்கையில ஏன் இது ஒரு முக்கியமான விளையாட்டுனா, இந்த விளையாட்டு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் எப்படி சிந்திக்கிறது, மற்றவங்க எப்படி சிந்திப்பாங்க, என்ன அபிப்பிராயம் வச்சிருக்கிறாங்க, எல்லாமே அடங்கியிருக்கு இந்த சத்துருங்கலை. ஸோ அதனால தமிழ் பள்ளியில இந்த விளையாட்டை கொண்டுட்டு வரணும்னு அது ஒரு பெரிய அளவில் செய்யணும். நம்மளோட மாணவர்கள் எல்லாமே இதில் முன் வந்து நடத்தணும். ஏன்னா உலக கிராண்ட் மாஸ்டரு நம்ம இனத்தை சேர்ந்தவர்கள். ஸோ அந்த அடிப்படையில் இந்தியாவிலிருந்து இவங்க வர முடியும்னா மலேசியாவிலேருந்து ஏன் வர முடியாது? அந்த அடிப்படையில் தான் மாய்கா ஸ்லாங்கூர் மாநில மாய்கா தொடர்புக்கு அவர் குமரேசன் கூட இணைந்து இந்த விளையாட்டு போட்டியை உங்களுக்கு முன்வைத்தோம். இது ஆரம்பம். தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் கூறியதாவது: ஸ்லாங்கூர் மாநிலத்தில் உள்ள அனைத்து தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு சதுரங்க போட்டி ஸ்லாங்கூர் மாநில தொடர்பு குழு இணைந்து ஸ்லாங்கூர் சதுரங்க குழு தலைவர்கள் கூட இணைந்து இந்த போட்டியை நடத்தி ஏறக்குறைய 548 மாணவர்கள் இதில் கலந்து கொண்டார்கள். அதில் இன்னைக்கு சிறப்பு என்னன்னா 206 மாணவர்கள், அதில் மாணவிகள். இது எது எடுத்து காட்டுதுன்னா, இந்த சதுரங்க போட்டி நம்ம இனத்தை சேர்ந்த மாணவர்கள் மத்தியில் மிக சிறப்பாக ஆர்வமாக இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் இருக்கிறாங்களே, அந்த அடிப்படையில் இன்னும் கூட மாணவர்கள் இந்த விளையாட்டு கலந்துக்கணுன்னு எங்களோட விண்ணப்பம். ஏன்னா இந்த சதுரங்க போட்டி ஒரு மாணவர்கள் சிந்திக்கிறது, அவங்க சிந்திக்கிறது மட்டும் இல்லை, எதிரி சிந்திக்க மட்டும் இல்லை, வருங்காலத்தில் தொலைநோக்கு ஒரு சிந்தனை எப்படி உறுப்பித்து வருதுன்னா இந்த மாதிரி உள்ள சிந்தனை உள்ள விளையாட்டுகள். அந்த அடிப்படையில் சதுரங்கம் ஒரு முக்கியமான ஒரு விளையாட்டா தமிழ் பள்ளி, அதாவது இப்போ ஸ்லாங்கூர் மாநில, அப்புறம் வர காலகட்டத்தில் நாடு தலைவில் உள்ள தமிழ் பள்ளிகள் எல்லாமே இந்த போட்டி வைக்கணும்னு எங்களோட விண்ணப்பம். இது இன்னைக்கு நடந்து வந்த போட்டியில் மலேசிய சதுரங்க இயக்கத்தின் தலைவர் அவர் ஒரு விண்ணப்பம் வைத்தார். இந்த மாதிரி இந்த விளையாட்டை நம்மளோட தமிழ் பள்ளி குறிக்குலத்தில் கொண்டுட்டு வரணுன்னு. அது நிச்சயமாக அதுக்குள்ள அந்த வேலையை நிச்சயமாக நம்ம செய்வோம். ஏன்னா இன்னைக்கு காலையிலே அவரே ஆச்சரியப்பட்டார், இவ்வளோ மாணவர்கள் தமிழ் பள்ளியில் வந்து போட்டி போடுறது ஒரு பெரிய அங்கமாக தான் நினைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஏற்பாட்டு குழு தலைவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த ஏற்பாடு குழு மட்டும் இல்லை, மாணவர்கள் தாய் தாப்பவங்களும் காலையிலே வந்து அவங்க குழந்தைங்களை கொண்டு வந்ததுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு பார்க்குறது. ஒரு 3 நாள் முன்னுக்கு
பிரதமரை சந்தித்து ஒரு 1.5 மணி நேரம் பேசியிருந்தேன். அது பேசுறது எல்லாம் ரொம்ப ஒரு ஆலயத்தை பற்றி, இப்போ நடந்து வரோம் இந்த தீவிரவாதத்தை பற்றி பேசினோம், சமுதாயத்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அப்புறம் கொஞ்சம் அரசியல். இது முக்கியமாக பேசப்பட்டது இந்த ஆலய பிரச்சனை. ஸோ நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி இந்து சங்கம் நிர்வாகத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுத்து அவங்க இப்போ மகிமா இருக்குது, இவங்க எல்லாமே ஒன்று கூடி இந்த பிரச்சனைகளை ஒன்றா பிரச்சனை தீர்வு காண்றதுக்கு அவகாசம் கொடுக்கணும் அரசாங்கம். எல்லாமே நடவடிக்கைன்னு எடுத்தா இது ஒரு நாள் நடந்த சம்பவம் இல்லை. இது ஒரு பிரச்சனைக்கு 80 வருஷம் 100 வருஷம் உள்ள பிரச்சனை. இது எல்லாமே ஐக்கியமான ப்ராப்ளம். இதுக்கு யார் பிரச்சனைனா எங்களோடது இல்லை, நாங்கள் எஸ்டேட்ல வாழ்ந்த ஒரு இது அவரு ஒத்துக்கிறாரு. அவருக்கும் அந்த பிரச்சனை இது நீதிச்சுக்கு போகக்கூடாது. நான் கோயிலை உடைக்க சொல்ல, நான் கேட்கறதுக்கெல்லாம் சொன்னோம். ஏன்னா ஒன்று மட்டும் நினைச்சிங்க, எங்களுக்கு சீட்டு விட்டுல நாங்கள் மாய்க்கலாம், அதை பற்றிலாம் நாங்கள் இது பண்றது இல்லைங்க. நாங்கள் தேசிய முன்னணி கூட இருக்கணுமா இல்லையான்னு கூட சிந்திக்கும் போது மற்ற கட்சியில ஆதரவு கொடுக்கணும்னு சிந்திக்கவே மாட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சமுதாயம், சமயம் இதெல்லாம் முக்கியம். மாய்க்கா ஒரு அரசியல் கட்சியா இருந்தா எல்லா சமயம் இருந்தாலும் ஒரு பெரிய சதவீதம் இந்து சமயம் உள்ள ஒரு கட்சி. அந்த அடிப்படையில் இது ரொம்ப பர்சனல் எல்லாத்துக்கும். ஆனா நான் ஒன்று சொல்லணுங்க, நம்ம இனத்தை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு நம்மளோட தெய்வங்கள் எல்லாமே ஒரு 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 லெஜிட்டிமேட் இருக்குது. அவங்க போய் கட்டினாங்க. இப்போ ராவாங்கல நடந்த ஒரு பிரச்சனை கூட நம்மளுக்கு இங்கே இருந்தவர்கள் நேற்று குரல் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி அது மாறிச்சு போணுச்சுன்னு சொன்னா எஸ். ஆனால் அதுக்கு மீறி நம்ம ஆளுங்களும் இஷ்டத்துக்கு ஒரு கட்டிட்டு போய்கிட்டு நம்ம தெய்வத்தை அவமானப்படுத்துறதும் சரியில்லை. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம மாய்க்காவோட கருத்து மட்டும் இல்லை, நம்ம ஒருமித்துல உள்ள கருத்து, இந்த பிரச்சனைலாம் தீர்வு காண்றதுக்கு எல்லா இயக்கங்கள் இந்து சங்கம் கூட வேலை செய்து பிரச்சனை நியாயம் நம்மளே யோசிக்கணும். அதுக்கு தான் இந்து சங்கத்தை நம்ம முன் வைத்து இந்த பிரச்சனையை தீர்வு காண்றதுக்கு பார்க்குறோம். எதுக்கு? ஏன்னா இந்து சங்கம் இது முன் வச்சுச்சுன்னா இது ஒரு சமய பிரச்சனை. மாயிக்கா இது முன் எடுத்துட்டு போனிச்சோ மற்ற அரசியல் கட்சிகள் இது அரசியல் பண்றாங்க. அரசியல் நாங்க பண்ணிருக்கலாங்க, பெரிய லெவல்ல பண்ணிருக்கலாம் இதை. ஆனா இவங்க தான் இப்ப கடந்த காலத்துல அவங்க சிந்திக்காம தூர நோக்கு சிந்திக்க இல்லாம செய்து இந்த சமுதாயம் இவ்வளவு பிளவுபட்டதை திருப்பி நாங்க செய்யறதுக்கு தயாரில்லை. இப்ப என்ன பிரச்சனை ஆலய பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றது மட்டும்தான் நம்ம சிந்திக்கணும்னு சொல்லி ஒரு பொதுநல நினைச்சுதான் நாங்க குரல் கொடுக்கல, அவங்கள யாரையும் திட்டல போல வரல. இத இன்னும் பிரச்சனையை பெருசாக்குறதுக்கு உள்ள எங்களுக்கு அந்த மனப்போக்கம் இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும். அவரை பேசிட்டு இருக்கும்போது நம்ம எல்லாத்தையும் பத்தி பேசணும். 3R பத்தி பேசினேன். இந்த 3R எல்லாத்துக்கும் பயன்படுத்தினேன். எப்படி இது இஸ்லாமுக்கு என்னாச்சும் பேசிட்டா மட்டும் உடனே நடவடிக்கை, இதெல்லாம் என்ன அந்த சமுதாயம் கேட்கணுமோ அதெல்லாம் நான் அவர்கிட்ட கேட்டேன். அவர்கிட்ட சொன்னேன், நான் இந்து சங்கத்தை நான் கலந்து பேசிட்டு நான் சொல்றேன்னு. ஆனா பிரச்சனையை தீர்வு காண்றதுக்கு இது தொடர்ந்து இன்னைக்கு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு அவன் கண்டவன் பேரை சொல்றது கூட எனக்கு அவங்களாம் ஒண்ணும் இல்லை, ஒரு பொருதா கூட நான் கருதுதல்ல. அவங்க எல்லாமே நம்ம சமுதாயம், அதாவது நம்ம மலாய்க்காரர்களை வச்சுக்கிற உறவு எல்லாமே பிளவுபடுத்துறதுக்கு என்னென்னமோ செய்யறானுங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் பொறுத்து இருக்க சொல்ல நான் என்ன சொல்றேன், இவனுங்க மாதிரி இவங்க செய்யறதுக்கு நம்ம அது ஒரு பெரிய தலைமைத்துவத்துன்னு வந்துச்சுன்னா அதுக்கு எதிர்ப்பு இருக்கிறது கரெக்டு. ஆனா சில போற வர அஞ்சிரிங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளோட பிரச்சனையே என்னமோ இவனுங்களுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருவோம். ஸோ அதனாலதான் இவனுக்கு பயந்துக்கிட்டோ அதெல்லாம் இல்லை. யார் வேணா என்ன சொன்னாலும் நம்மளோட கவனம் நம்ம பிரச்சனையை தீர்வு காணணும். இது தொடர்ந்து நடக்க கூடாது. இந்த பிரச்சனையை தீர்வு காண்றதுக்குள்ள வேலையை இயக்கங்கள் எல்லாமே இருக்கிறாங்க. ஒன்று கூடி ஒருமித்து இதுல நம்ம சமுதாயம் பிளவுபடாம எந்த அரசியல் கட்சி ஆலோசனை கொடுத்தாலும் அது நல்லதா இருந்துச்சுன்னா அதை எடுத்து அதை அமல்படுத்துறதுக்கு மட்டும்தான் இந்து சங்கம் இருக்குன்னு நாங்க கேட்டுக்கிறோம். ஏன்னா இந்து சங்கம் ஒரு பொது இயக்கம். மைமா கூட இணைந்து நீங்க எல்லாம் அவங்களுக்கும் 1000 கோயில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க கூட இணைந்து
நம்மக்குள்ள உள்ள சிறு சிறு காழ்ப்புணர்ச்சிகள் இதெல்லாம் தூக்கி தனியாக வச்சுட்டு சமய அடிப்படையில் சமுதாய அடிப்படையில் நம்ம அரசியல் படுத்தாம இந்த பிரச்சனைக்கு உடனே தீர்வு காண்றதுல மட்டும்தான் நம்ம சிந்திக்கணும். ஏன்னா அரசியல் படுத்தோம்னா பெரிய லெவலில் படுத்த போனாங்க, அரசாங்கத்தில் இல்லை இவங்க இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க, நம்மளுக்கு அந்த இது இல்லைங்க. ஏன்னா இது தொடர்ந்து இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா மலாய்க்காரங்க எல்லாமே எதிர்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு இந்த இவனை தீவிரமாக பேசுகிறவங்களுக்கெல்லாம். ஸோ இது இறைவன் நம்மளுக்கு நம்ம பக்கம் தான் இருக்கிறாரு, நம்ம கும்பிட்ற கடவுள். ஸோ அந்த அடிப்படையில் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருந்து நம்ம இன்னைக்கு இருந்தோமோ இன்னைக்கு நம்மளுக்கு அந்த பலன்கள் வந்திருக்கு. ஆனால் பிரச்சனை ஆலய பிரச்சனை நிச்சயமா அங்கங்க வந்துகிட்டே இருக்கும். நம்ம எல்லாமே ஒருமித்த குரல்ல ஒன்று சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு ஆதரவு கொடுத்து தீர்வு காணணும். அது பிரதமர்கிட்ட பேசி நான் அது வெளியே ஏன் நான் சொல்லலைன்னா இந்து சங்கத்திட்ட நம்ம பேசிட்டு இந்த இதை கொண்டுட்டு வரணும். ஸோ இவங்க எடுக்க வேண்டிய வேலை நடவடிக்கை வேண்டிய வேலை நிச்சயமா இந்த இப்போ நாளாண்டுக்கெல்லாம் அவங்க கலந்து பேசி எல்லா இயக்கத்தையும் கூப்பிட்டு எப்படி இதை அமல்படுத்த போறோம், எந்தெந்த ஆலயங்கள் எந்தெந்த பிரச்சனை இருக்கு. சில ஆலயங்கள் இந்த வீட்டு ஆலயம் குடும்பம் ஒரு இதை வச்சு நடத்துறது போறதுலாம் அவங்க அதுக்கு வேலை செய்யணுங்க. எப்படிங்க பொது கோயிலுக்கு நம்ம எல்லாமே எல்லாம் போறோம் வரோம், இந்த மாதிரி கோயில் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல, அவங்க அந்த வேலையை செஞ்சிருக்குன்னு. வேலையை செய்யலைன்னா நீ வந்துட்டு இன்னைக்கு இந்து சங்கம் நீ போய் பேசு, அவன் பேசி இவன் பேச எப்படி பேசுவாங்க? சட்டப்பிரகாரம் தான் பேச முடியும். இன்னைக்கு ரவாங்க்கு குரல் கொடுத்தாங்க. அது எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்குன்னு நம்ம பேசுறதுக்கு, நியாயப்படுத்தி பேசுறதுக்கு அவங்களும் அது வந்து அந்த அந்த நியாயத்தை நம்மள்ட்ட எடுத்து சொல்லணும். நம்ம பேசுறதுக்கு we cannot simply blindly go and do things. முத முருகனோட சிலை இந்த நாட்டில் தான் இருந்துச்சு. அது அந்த யாரும் அதுக்கு நம்மளுக்கு ஆதரவு கொடுத்து பாதுகாப்பு கொடுத்தது இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கம்னா அரசாங்கம், அது இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம் இல்லை, அரசாங்கம். ஸோ மலாய்க்காரர்கள் மத்தியில நம்மளோட சமயத்து இது செய்யறது போறதுலாம் ஒரு பிரச்சனை இருந்தது இல்லை. ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம சிந்திச்சு தான் ஒரு வேலை செய்யணும். உணர்ச்சி வசப்பட்டு எனக்கும் உணர்ச்சி வசம் தான், எல்லாத்துக்கும் உணர்ச்சி வசம் தான், எல்லாம் ஆத்திரம் தான். ஆனால் நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். வரலன்னா இங்கே பாருங்கங்க, தீவிரத்தை காட்டுறதுல அது முட்டாள்தனம். பிரச்சனையை தீர்வு காண முடியலன்னா வாக்குல காட்டுங்க, அது புத்திசாலித்தனம். ஸ்லாங்கூர் மாநில தலைவர் டத்தோ ஐயங்கார் நிகழ்ச்சி குறித்து கூறிய விவரங்கள். இன்னைக்கு வந்து செஸ் போட்டி தான் ஸ்ரீ எஸ். விக்னேஸ்வரன் ஒரு மெடல். அதுக்கு வந்து 66 தமிழ் பள்ளி ஸ்லாங்கோல 548 மாணவர்கள், அதாவது 2 கேட்டகரியில, அதாவது அண்டர் 12 அண்டர் 9 கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 2 கேட்டகரியில நம்ம வச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு மிக சிறப்பாக பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அப்புறம் மாணவர்கள் அவங்க கரெக்டாக மணி 8 மணிக்கெல்லாம் அவங்க வந்துட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, தன்ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவர் தேசிய மைக்கா தலைவரும் துணை தலைவர் டத்தோ ஸ்ரீ சரவணனும் அப்புறம் மற்ற விபி வந்து டத்தோ முருகியா மற்றும் ஸ்லாங்கோ மாநில குழு நம்ம ஆர்கனைசிங் குழு தலைவர் சேகர் அவரு மிக சிறப்பாக இந்த போட்டியை வந்து நடத்தியிருக்காங்க. கான்சுலேஷன் 40 கான்சுலேஷன் கொடுக்குறோம், லக்கி ட்ரா. அதே வகையில் 5 பள்ளி பெஸ்ட் ஸ்கூலுக்கு வந்து 5 பள்ளிக்கு ட்ரோஃபி கொடுக்குறோம், கேஷும் கொடுக்குறோம். எதுக்கு இந்த கேஷ்னா அவங்களுக்கு இன்னும் ஊக்கம் கொடுக்க, இந்த மாதிரி மற்ற மாணவர்களும் இதுல வந்து போட்டி கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறோம். ஏன்னா இந்த போட்டி வந்து முக்கியமா ஊர்ல தான் டாப்ல இருக்காங்க. ஸோ நம்ம எப்படின்னா நம்ம தமிழ் பள்ளியில முக்கியமா மேஷால வந்து தமிழ் பள்ளியில அவங்க சிறந்த மாணவர்களை அவங்க தேர்வு பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். அதே வகையில இது வந்து 2 விஷயம். ஒன்று வந்து டிசிப்ளின், தன்ஸ்ரீ சொன்ன மாதிரி டிசிப்ளின் வந்து ஒரு ரொம்ப முக்கியம். 2வது வந்து அவங்க வந்து அவங்க எதிர்ப்பா இருக்கிறவங்களுக்கு அவங்க என்ன நவுத்துவாங்க, எப்ப நவுத்துவாங்க, அவங்க எங்க நவுத்துவாங்க, அதை பார்த்து அவங்க வந்து முன்னாடியே அவங்களுக்கு அந்த மூவ்மெண்ட் எல்லாம் செய்வாங்க. ஸோ அந்த வகையில் அவங்களுக்கு அந்த மைண்டை வந்து ஆக்கியபைடாக வச்சிருப்பாங்க. ஸோ
இதையும் ரொம்ப பேர் சொல்றாங்க, நல்லா தேர்வு பண்ணாங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ்லயும் அவங்க வந்து ரொம்ப சிறப்பாக இருப்பாங்கன்னு நம்புறோம். அது ஒரு நம்பிக்கை. இந்தியர்களுக்கு இந்த மாணவர்கள் வந்தது வந்து ஒரு சிறப்பு. அதுக்கு முக்கியமா பெற்றோர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே வகையில இந்த பெற்றோர் இந்த தலைமை ஆசிரியர் சங்கம் அவங்களுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்திருந்தாங்க. அவங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பள்ளி வாத்தியார்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போதைக்கு வந்து ஆஃப்கோர்ஸ் இதான் முறை நம்ம செய்யறோம். அதே வகையில குமரேசன் அவர் வந்து பள்ளியா போய் சொல்லி கொடுக்குறாரு. அந்த வகையில கண்டிப்பாக அவருக்கு நம்ம இந்த ஸ்லாங்கோ மாநில செஸ் ஃபெடரேஷனுக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல சப்போர்ட்டா இருப்போம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறம் அவர் கூட கலந்து நம்ம எப்படி இது வந்து மற்ற சில பள்ளிங்க வந்து உள்புறமா இருக்கு. ஸோ அவங்களுக்கு இந்த வசதி இருக்காது இந்த செஸ் போட்டிக்கு. கண்டிப்பாக இது வந்து நம்ம எந்த பள்ளியா அவங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பாக நம்ம உதவி செய்ய. எங்களுக்கு பெற்றோர்களின் ஆதரவு ஓவர்வெல்மிங் சப்போர்ட். நாங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு சிறப்பான சப்போர்ட். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு, அப்புறம் சீஃப் ஆர்பிட்டர் குமரேசனை தொடர்பு கொண்டு எங்களுக்கு முழு ஆதரவு கொடுத்தாங்க. அவங்களோட எண்ணங்கள் என்னன்னா, மாணவர்களுக்கு இப்படிப்பட்டான ஒரு நல்ல விஷயங்களை நீங்கள் செய்கிறீங்க, இலவசமாக செய்கிறீங்க. நாங்கள் தமிழ் பள்ளி மேலே வைத்திருக்க இந்த பற்று வந்து அவங்க ரொம்ப பாராட்டினாங்க எங்களுக்கு. ஸோ அதே வேளையில் வந்து என் கூட இருந்து உறுதுணையாக இந்த ப்ரோக்ராமை எனக்கு ஏற்பாடுபடுத்தி மாநில தலைவர், மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் என்னுடைய நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் எல்லோருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். இந்த ப்ரோக்ராமுக்கு முழுக்க என்னுடைய நண்பர் குமரேசன் அவரும் ஒரு காரணம். அவர் என்னோட வந்து இதை பேசி இதை மாநில ரீதியில் இதை செய்யணும்னு சொல்லி எனக்கு ஆர்வத்தை கொடுத்து நாங்கள் இதை செஞ்சோம். ஸோ இந்த வேளையில் அவருக்கும் அவருடைய குழுவினருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.